ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை வந்து நிப்பாட்டுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்படி தான் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க வேலைக்கு வரலன்னா அவங்கவுங்க வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நம்ம ராகவ் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிலா இருந்துட்டு சென்னைக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க மேலே இருக்கிற அக்கறையினால தான் நான் வந்து பார்த்துட்டு போனேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் கசினை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வராங்க. ராகவ் இன்னும் கிளம்பலையா? இல்லைங்க, நான் இதோ கிளம்புறேன், இங்கே பாருங்க சோழன், நிலாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவன் வேற ஒரு பக்கம் படுத்துறாயா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் எங்க இப்படி இருக்கான், இவனை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் ராகவுக்கு என்ன குறைச்சல், அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போகிறாரு, மற்றபடி அவர் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு, இல்லைங்க அவர் அக்கறை ரொம்ப ஓவராக தெரியல, இல்லைங்க அவர் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் தான் தேவையில்லாமல் எதையோ மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சேரன் இருந்துட்டு, டே சோழா என்னடா இது, என்னடா பேச்சு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழனும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் உள்ள குழம்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஏன் நீங்கள் இன்னும் இறக்கலையா? ஆமாடா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டேன், ஆனால் இது வரைக்கும் கொதிச்சுட்டு தான் இருக்குது, நான் போய் அதை பார்த்து இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, எங்கே உங்கள் ஆஃபீஸில் யாருன்னா வரலனா இவர் இப்படி தான் வீடு வீடாக போய் விசாரிச்சுட்டு வராளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராகவ் இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவர், ஏதோ நான் வரலன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்கிற அக்கறையினால தான் வந்து கேட்டுட்டு போகிறாரு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேரன் இருந்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டுருக்காரு. அப்போ நம்ம வானத்தை இருந்துட்டு ஓடி வராங்க. எங்கே ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ ஏம்மா இப்படி ஓடிட்டு வர, இப்படி வேற மூச்சு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கேருந்து உங்களை பார்த்த உடனே ஓடி வந்தேன்னா அதனால தாங்க மூச்சு வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. என்ன விஷயமா, எதுக்காக நீ இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டமா, கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களாமே. ஆமாங்க, வீட்டில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க, நம்பி நானும் அவங்களோட போனேன், ஆனால் அவங்க என்னடனா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் இவ்வளோ சீப்பான ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. நான் கர்ப்பமாக இருக்கேன்னு பொய் சொல்லி தான் நான் அந்த கல்யாணத்துலேருந்தே தப்பிச்சேன். ஏற்கனவே ஒரு வீட்டில் எதுக்கு எடுத்தாலையும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, எங்கே ஏதாவது என் மனசை மாற்றிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே வந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் பாண்டி தான் என்னை சமாதானம் பண்ணுறதா சொல்லி ஏதோ சொல்லி என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுச்சு. என்ன காரணம்னு தெரியுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டைம் கிடைச்சா போதும்னு சொல்லி பாண்டியை மறக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என் நயனாவை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, பாண்டியில் என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணால் என்னால் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பாண்டி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா, ஏன் எங்கள் வீட்லேயே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலையும் உங்களுக்கு நடக்காமல் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், என்னையே வேணால் தூக்கி போட்டுருவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் வானதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாண்டி நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வானதி இருந்துட்டு, ஏற்கனவே இந்த ஊருக்காரங்களாம் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினாங்க, ஆனால் நிலாக்கா வீட்டுக்கு வந்ததுனால இப்போ ஏதோ கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க. இப்போ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கும் பாண்டிக்கும் பல்லவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, நீலாவும் சொல்லணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீயும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுதாங்க தப்பே, அண்ணன் இருக்கிற போது தம்பிங்க கல்யாணம் பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்பாகும். அதனால தாங்க நான் சொல்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானத்து இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் இப்படி வந்து உங்ககிட்ட பேசினேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பாண்டிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்கும்
பக்கம் என்ன பாண்டி பயங்கரமாக திட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரண் இப்போ இதுக்கெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக்கில் இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன், நிலா, சோழன் 3 பேரும் பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டுருக்காங்க. நாங்களே போயிருப்போமே, நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், சும்மா தாங்க வீட்டில் இருக்க போர் அடிச்சுது, அதனால தான் உங்கள் கூட அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. தீபாவளிக்கு என்னலாங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஆமாம், புது ட்ரெஸ் எடுக்கலாமாடா சோலா, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னங்க இவன் இப்படி இருக்கான், புது ட்ரெஸ்ஸுனா முதலால் இவன் தான் வந்து நிற்பான், ஆனால் இப்போ என்னடனா இவன் எதையோ மருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், நான் சொல்கிறத கூட இவன் காதலே போட்டுக்கவே இல்லை. அதுவா, சோழனை பார்க்க ஒரு பொண்ணு வந்து இவனை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கு, அதனால சோழனும் அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வருது பாருன்னா ஒயிட் கலர் சுடிதார், அந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணும் அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டோவில் கிளம்பி போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, பார்த்தியா நீ இப்போ கூட அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தா என்னைக்குடா போய் நேரடியாக உன் லவ்வை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு சாரிக்கு முதல்ல தைரியம் வேணும்ல. ஆமாம்மா, எல்லாரும் என்ன மாதிரியே இருக்க முடியுமா? ஆமாம்மா, யாராலையும் உங்களை மாதிரி இருக்க முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஐயையோ, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டனே அப்படி முறைக்கிறா வேற. இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் பார்த்ததே இல்லையே அப்படின்னா, ஏரியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம்மா, உங்களுக்கு தெரியலனா தானே அதிசயம், தெரிஞ்ச ஒன்று அதிசயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. என்ன பேச்சோட துறனியே மாறுது. டே சோழா, இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. என்னங்க இன்னும் இந்த பஸ்ஸை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சமாளிக்கிறாரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து நம்ம சேரன் இருந்துட்டு வானதி பேசினது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து தான் அரிசி வராங்க. என்னடா சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போயிட்டாங்களா? ஆமாம் பையா, நீ சொன்ன மாதிரியே சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் மூலியமாக தான் விசாரித்து இது வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் தேடி பிடிச்சி வந்துட்டாங்க. ஏதோ அங்கே சந்தையா இல்லாதனால அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிட்டாங்க. அவன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பான்னு கூட எனக்கு தோணிகிட்ருக்கு. நல்ல விஷயம் தானே, ஆனால் கட்டாயப்படுத்தி மட்டும் சந்தையாவை கல்யாணம் பண்ணி வச்சிடாத அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க பையா, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பாண்டி கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்காது. ஏற்கனவே ஊரில் நீங்கள் 3 நாள் இல்லாதன்னு உடனே என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேன்னு பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்துலேருந்து நான் தப்பிச்சிருக்கேன். மறுபடியும் என்னாலலாம் இந்த பிரச்சனைலாம் மாட்ட முடியாது. சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கிட்ட வானதி வந்து சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட, உங்களுக்கு தீபாவளிக்கு சாரீ வேணுமா இல்லை சுடிதார் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ தாங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தீங்க, அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்தேன், அதெல்லாம் இன்னும் போடாமல் தான் வச்சுருக்கேன், அதே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து பெரிய எண்ணெய்ச்சட்டி எடுத்து தட்டை வடை, முறுக்கு, அதுக்கடுத்து அதிரசம்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுங்களுக்கும் போனஸு, அதுக்கடுத்ததாக ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. முந்தின நாள் வந்து வேலை செஞ்சதுனால எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுச்சு வந்து போட்டு பட்டாசு வெடிங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமி முன்னாடி வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு பட்டாசுலாம் பயங்கரமாக வெடிப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் நடக்காது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொன்னது எல்லாத்தையும் சோழன் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு புரோக்கரை வர சொல்லி, சீக்கிரமாக ஒரு பொண்ணை பாருங்கள், பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கு காட்டின மாதிரி இது வரைக்கும் நான் யாருக்கும் காட்டியிருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு உனக்கு பொண்ணை காட்டியாச்சு. ஆனால் இனி பொண்ணுங்க நல்லா வசதியை ஏற்பாடு பண்ணி வசதியாக பார்க்குறாங்க. ஆனால் நீ செய்கிறது மேஸ்திரி வேலை, வீடும் அவ்வளோ பிரம்மாண்டமாக கிடையாது, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி புரோக்கர் வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.